ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 6th தமிழ் வந்து பார்த்துட்ருக்கோங்க. ஒவ்வொரு இயலாக. இப்போ அதன் பிரகாரம் பார்த்தோன்னா கடைசி இயல், அதாவது 9வது இயல் வந்து பார்க்க போகிறோம். இன்னுயிர் காப்போம். இதில் கற்றல் நோக்கங்கள் இந்த லெசனில் எதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிற உயிர்களை தம் உயிர் போல மதிக்கிறது, பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் இருக்கணும், உதவி செய்யும் பண்பை பெறுதல், உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை அறிதல், இயல்பு நவிழ்ச்சி உயர்வு நவிழ்ச்சி அணிகளை இனம் காணுதல், இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னம்னா ஆசிய ஜோதி. நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இரக்கம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தலை சிறந்த பண்பு. ஓகேங்களா, மற்றவங்க மேலே இரக்கம் படுவோம்ல, அது வந்து தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமின்றி மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும், பிற உயிர்களை தம் உயிர் போல எண்ணி காக்க வேண்டும், அதுவே சான்றோர் சொல்லும் உயிர் இரக்கமாகும். ஓகேங்களா, மற்ற உயிர்களையும் நம்மளோட உயிர் மாதிரி எண்ணணும், அதுதான் வந்து பெரியவர்கள் சொன்ன உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. ஓகேங்களா, அந்த இரக்கம் குணம் இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ணுது, மனித குலமே வந்து வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். ஓகேங்களா, உலக உயிர்கள் எல்லாமே வந்து துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும், துன்பம் எதுவும் இல்லாமல் இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லி யார் ஆசைப்பட்டார், புத்தர். ஓகேங்களா, எந்த துன்பமும் இல்லாமல் எல்லாரும் இன்பமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சவர் யார், புத்தர். ஓகேங்களா, அவரின் அறிவுரையை அறிவோம் வாருங்கள். இப்போ அவரோட அறிவுரையை தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்கதை சுருக்கம் பாருங்கள். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தார் புத்தர் பிரான். ஓகேங்களா, கதை மாதிரி அப்படியே பார்த்துக்கலாம். தன்னோட அரசர் வாழ்வையை துறந்து நைட் சமயத்தில் அரண்மனையை விட்டு வெளியில் வந்தவர் தான் வந்து புத்தர். பிம்பிசாரா மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அப்போ யாரோட மன்னரோட யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்போகுது, பிம்பிசாரா மன்னன். இங்கே வந்து புத்தர் பிரான் வந்து என்ன பண்ணிட்டாரு, அரச வாழ்வு வேணான்ட்டு வெளியில் வந்துட்டார். அவற்றின் நடுவில் வலியால் துடித்து கொண்டிருந்த அடிபட்ட ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். ஓகேங்களா, அந்த ஆடுகள் எல்லாம் கொண்டு போகிறாங்களே யாகத்துக்கு, அதில் ஒரு நடுப்புற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட தோளில் வந்து சுமந்துக்கிட்டு போகிறாரு. யாகசாலையை வந்து அடைந்தார். மன்னனுக்கு அறவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். ஓகேங்களா, அவர் வந்து மன்னனுக்கு வந்து இவர் அறவுரை சொல்லி நாடெங்கும் வந்து அந்த உயிர்கொலை, ஓகேங்களா, உயிர்களை வந்து அந்த மாதிரி பலியிடுவாங்க, அதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு. ஓகேங்களா, அது வந்து ஒரு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா, வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா, யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம், பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுவதும் அறிந்தில்லோரோ, தேசிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நில முற்றுமே ஆண்டிடலாம், பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாகுவது அறிந்திலீரோ, காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம், வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா, காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திர பாலையெல்லாம் தேடிவும் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஆடை வந்து நீங்கள் வெட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நிறைய அறவுரை வந்து பாடல்கள் மூலயமா சொல்லியிருக்காரு. இந்த பாடலை எழுதினவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா கவிமணி தேசிக விநாயகனார். ஓகேங்களா, யார், கவிமணி தேசிக விநாயகனார். இந்த பாடல் வந்து ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம க்ளூக்கு ஏதாச்சும் அதிலேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நின்றவர் கண்டு நடுங்கினாரோ ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரோ. ஓகேங்களா, நின்றவர் கண்டு நடுங்கினார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து யார் பாடியிருக்கா, கவிமணி தேசிக விநாயகனார். ஓகேங்களா, நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா இங்கே வந்து தேசிக விநாயகனார். ஓகேங்களா, தேசிய விநாயகனார். நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் வந்து எந்த ஒரு வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நம்ம பிள்ளையாரை கும்பிடாமல் ஏதாச்சும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து அந்த வேலை செய்கிறதுக்கு நடுங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து கவிமணி தேசிய விநாயகம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் க்ளூ சொல்கிறேன். சொல்லும் பொருளும் இதில் பாருங்கள். அஞ்சினர்னா பயந்தனர், கருணை இரக்கம், வீழும்னா விழும். ஓகேங்களா, ஆகாதுன்னா முடியாது, பார்னா உலகம், நீள் நிலம் அப்படின்னம்னா நீல நிலம், அதாவது ரொம்ப நீண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அப்போ பரந்த உலகம். முற்றும் அப்படின்னம்னா முழுவதும். மாறினா மலை, கும்பினா வந்து வயிறு. ஓகேங்களா, கும்பினா வயிறு. பூதளம் அப்படின்னம்னா பூமி.
ஓகேங்களா. பாடலின் பொருள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே மேலே இப்போ இவ்வளோ பெரிய பாடல் இருந்துச்சுல, அதை தான் இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க. யாகசாலையில் வந்து நின்றவர் அனைவரும் புத்தர் பிரானை கண்டு வந்து நடுங்குறாங்க. அவர் முன்னால் நிற்கவும் வந்து பயந்தனர். கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான புத்தர் பிரான் வந்து கூறிய உரையை கேளுங்கள். வாழ்கின்ற உயிர்களை அளிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுப்பது எழுப்பது மன்னனாலும். ஓகேங்களா. ஒரு உயிரை வந்து கொன்றலாம், அது ரொம்ப எளிய செயல். ஆனால் அந்த இறந்து போன உயிரை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு உயிர் கொடுத்து மீட்க எந்த ஒரு மன்னனாலும் முடியாது. எல்லாரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ள அதாவது ஒரு சின்ன உயிராக இருந்தாலும், ஒரு சின்ன எறும்பாக இருந்தாலும் அது என்ன பண்ணுது, அதோட உயிர் அதுக்கு வந்து பெருசு தான். அதை காப்பாற்றுறதுக்கு அது வந்து போராடும். நல்ல மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த உலகம் முழுமையையும் இரக்கத்தால் ஆட்சி செய்ய முடியும். உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மறைப்பொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் வந்து துன்புறுவார். ஏன்னா அவர் வந்து அந்த ஆடுகளை வந்து கொள்கிறாரு பார்த்தீங்களா, அந்த யாகசாலை, அதுலேருந்து அவருக்கு வந்து அறிவுரை சொல்லிகிட்டு இருக்காங்க மன்னருக்கு. காடு மலை எல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு, அது தன் குட்டி வந்து வருந்திடும் வகையில் பாலையும் எல்லா மக்களுக்கும் தருகிறது. இதனை தீய செயல். ஆடு வந்து என்ன பண்ணுது, அது தன்னுடைய குட்டிக்காக அது பால் சேர்க்குது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. அது வந்து தீய செயலா. இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் என்றோ நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா. 1000 பாவங்கள் செய்து ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் அகன்று போகுமா. ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. ஆகையால் தீய செயல்களை வந்து செய்யாதீங்க. பிற உயிர்களை வந்து கொள்ளும் செயலை செய்யாதீர்கள். இந்த பூமியை வந்து மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள். ஓகேங்களா. இப்படி சொல்கிறாரு. அதனால் மன்னர் வந்து என்ன பண்ணுவார், அந்த மாதிரி உயிர் கொலைகள் எதுவும் வந்து பண்ண மாட்டார். இப்போ நூல்வழி பார்க்கலாம். இப்போ தேசிக விநாயகனார் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர், 20ஆம் நூற்றாண்டில். நீங்கள் அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா தேசிக விநாயகனார். இப்போ விநாயகர் கோயிலுக்கு போகணும், பிள்ளையார் கோயிலுக்கு போகணும் அப்படின்னோம்னா ஒரு 20 ரூபா காசு வேணும். ஓகேங்களா. ஒரு 10 ரூபாய்க்கு சூடை வாங்கணும், 10 ரூபாய்க்கு விளக்கு வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் வந்து என்னது, ஸ்கூலில் வந்து டீச்சராக வேலை பார்த்துருக்காரு. பள்ளி ஆசிரியராக எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்காரு, 36 வருஷம் வந்து வேலை பார்த்துருக்காரு. கவிமணி அப்படிங்கிற பட்டமும் வந்து பெற்றிருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 36 வருஷம் வந்து டீச்சராக வேலை பார்த்துருக்காரு, கவிமணி. ஓகேங்களா. விநாயகருக்கு வந்து மணியால் ஆன அந்த கழுத்தில் வந்து மணியால் ஆன மாலைகள் வந்து போட்டிருப்பாங்க. விநாயகருக்கு என்ன பண்ணுவாங்க, மணியால் ஆன மாலைகளை வந்து போட்டிருப்பாங்க. அதனால் கவிமணி அப்படிங்கிற பட்டம். அப்புறம் வந்து 36 வருஷம் வந்து அவர் டீச்சராக வேலை பார்த்தார் அப்படின்னோம்னா, நம்ம தான் வந்து எந்தவித வேலைக்கு போகிறதா இருந்தாலும், எந்தவித வேலை செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு யாரை கும்பிடுவோம், விநாயகர். அப்போ அவர் தான் வந்து நமக்கு வந்து ஆசிரியர். ஓகேங்களா. ஆசிரியர். அது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த கோவிலை வந்து எத்தனை முறை வந்து சுற்றுவோம், 3 முறை வந்து சுற்றுவோம். அதை வந்து டெய்லி காலையில் ஒரு 3 வாட்டி, சாயங்காலம் ஒரு 3 வாட்டி சுற்றுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் 3 × 2 வந்து 6, அப்போ 36. ஓகேங்களா. 36 வருஷம் அவர் என்னவா வேலை பார்த்துருக்காரு, டீச்சராக வேலை பார்த்துருக்காரு. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியின் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்த ஆசிய ஜோதி இப்போ நம்ம படித்தோம் பார்த்திங்களா, அந்த ஆசிய ஜோதி வந்து ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு அப்படி அவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா அந்த நூலை தழுவி தான் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஆசிய ஜோதி அப்படிங்கிறது வந்து ஆங்கில மொழியில் யார் எழுதியிருக்காரு, எட்வின் அர்னால்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்னால்டு ஆசிய ஜோதி. ஆண் இருக்குது, இங்கே வந்து ஆண் இருக்குது. எட்வின் அர்னால்டு, இங்கே வந்து ஆசிய ஜோதி. அது வந்து அவர் என்னென்னு எழுதியிருந்தார், லைட் ஆஃப் ஏஷியா. ஏன்னா புத்தரை பற்றி இவர் எழுதியிருக்காரு. இவர் தான் வந்து நமக்கெல்லாம் என்னது, ஒளி விளக்கு. ஓகேங்களா. ஆசிய ஜோதி, லைட்டு, அதில் ஜோதின்னு வருதுல்ல, லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூலை தழுவி இவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த நூல் வந்து யாரோட வரலாறு சொல்லுது, புத்தரோட வரலாறை சொல்லுது. ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் குழு வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் என்ன பண்ணுவாங்க, எல்லா உயிர்களிடத்தும் வந்து இரக்கம் கொண்டவராக இருப்பார். ஒருவர் செய்யக்கூடாதது என்னது, தீவினை.
தீமையான செயல்கள் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. எளிதாகும் என்னும் சொல்லை வந்து பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எளிது கூட்டல் ஆகும். பாலையெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னுயிர். ஓகேங்களா, இனிமை கூட்டல் உயிர் அதை வந்து சேர்த்து எழுதணும்னா என்னென்னு வரும் அப்படின்னோம்னா இன்னுயிர் அப்படின்ட்டு வரும். மலை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா மலையலாம். ஓகேங்களா, இது வராது, ஏன்னா இங்கே வந்து எல்லாம் அப்படின்னு இருக்கு. அதனால் நீங்கள் நல்லா படித்து பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. இப்போ அதுக்கடுத்து உரைநடையில் பாருங்கள், மனித நேயம். நுழையுமன் என்ன கொடுத்துருக்காங்க, இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே வந்து ஈகை. பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும். தீமை செய்தவருக்கும் வந்து நன்மையை செய்யணும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் வந்து அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை வந்து தம்மோட துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் வந்து உயர்வடைவர். அப்படி வாழ்ந்தவரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி காண்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் எந்த ஆறும் வந்து உலகில் வந்து எந்த ஆறும் தன்னோட தாகத்துக்காக ஓடுவதில்லை. எந்த நிலமும் வந்து தன்னோட பசிக்காக விளையிறதில்லை. எந்த மரமும் வந்து தனக்காக கனியை தரதில்லை. இவற்றை போல் மனிதனும் எப்படி இருக்கணும், தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழணும். அவ்வாறு வாழ்வதற்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கருணை. ஓகேங்களா, கருணை. மற்றவங்கள பார்த்தா அந்த நமக்கு ஏதாச்சும் பண்ணணும், இறக்க குணம் வந்து அந்த கருணைன்னு சொல்லுவாங்களா, அது இருக்கணும். எந்த விதத்துலையும் எப்படி இருக்கணும், பொறுமை இருக்கணும். பரிவு, ஒரு அன்பாக பேசணும். நன்றி உணர்வு, மற்றவங்க நமக்கு பண்ண நன்றியை வந்து மறக்காமல் நன்றி உணர்வு. நம்ம பேசுகிறதுல வந்து எப்படி இருக்கணும், இன்சொல் பேசுறதில் இனிமையான சொற்களை மட்டும்தான் பேசணும். இதெல்லாம் வந்து தேவை. எல்லா உயிர்களிடத்திலும் எப்படி இருக்கணும், அன்பு செலுத்தணும். அதுவே வந்து என்னது, மனித நேயம். ஓகேங்களா, மனுஷங்க ஒருத்தவங்கள நேசிக்கணும் அப்படின்னோம்னா அன்பு இருக்கணும். மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த உண்மையை வந்து தமக்கென முயலா நோன்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன. ஓகேங்களா, மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இந்த உலகமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க பாருங்கள், தமக்கென முயலா நோன்றால். ஓகேங்களா, தமக்கென வாழாமல் பிறருக்கென முயலுனர் உண்மையானே. ஓகேங்களா, பிறருக்கென வாழ்கிறவங்க இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, புறநானூற்று அடிகள் வந்து உணர்த்துகின்றன. அப்போ இது வந்து தமக்கென முயலா நோன்றால். ஓகேங்களா, தமக்கென முயலா, அது வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பிறருக்காக வாழ்கிறது. அப்போ புற, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமக்கென முயலான்னுன்றான் பிறருக்கென அப்படின்னோம்னா புறநானூறு. அகம் நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சேர்ந்து வாழ்கிறது. புறநானூற்று அடிகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை வந்து பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் வந்து இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது. எனவே வந்து அவர் ரெஸ்ட் எடுக்க விரும்பியிருக்காரு. வழியில் வந்து ஒரு சத்திரம் ஒன்று பார்த்துருக்காரு. அதோட திண்ணையில் படுத்து தூங்கியிருக்காரு. அப்போது வந்து அங்கே ஒருவன் வந்திருக்கிறான். அப்போ வந்து படுத்திருந்த வள்ளலாரின் காதில் வந்து கடுக்கன் இருப்பதை பார்த்து அதை வந்து தனதாக்கி கொள்ள முடிவெடுக்கிறான். தங்க கடுக்கனை மெதுவாக ஒன்று கழட்டுறான். அவனோட செயலை வந்து அறிந்தும் வள்ளலார் என்ன பண்ணுறாரு, கண்ணை மூடி படுத்திருக்க மாதிரியே நடிக்கிறாரு. ஒரு கடுக்கனை வந்து அவன் கழற்றிடுறான். மறுகாதில் உள்ள கடுக்கனை அவன் கழற்றுவதற்கு ஏதுவாக இவரே வந்து திரும்பி படுத்திருக்கிறாரு. அவன் அதையும் கழற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல இடத்தை விட்டு அங்கிட்டு போகிறதுக்கு பார்க்குறான். அப்போது வள்ளலார் வந்து மென்மையான குரலில், அப்பா, இவை இரண்டும் தங்க கடுக்கன்கள், குறைந்த விலைக்கு விற்று விடாதே. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவே தான் 2 கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த வள்ளலார் கூறியதை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த திருடன் வந்து வெட்கி தலை குனிறாராம். இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, அன்பு பாராட்டியிருக்காரு வள்ளுவர். வள்ளலார் வந்து மக்களின் பசிப்பிணியை கண்டு உள்ளம் வாடினார். அதனை நீக்க விரும்பினார். தம் பெரும் முயற்சியால் அவர் என்ன பண்ணார், வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். இதுதான் முக்கியமானது. வடலூரில் சத்திய தர்மசாலை யார் நிறுவனார், வள்ளலார். ஓகேங்களா, தன்னோட பெருமுயற்சியால் வடலூரில் வந்து சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் வந்து உணவு அளிச்சுக்கிட்டு இருக்காரு. பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வந்து வடலூரில் இன்னமும் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அவர் தான் என்ன சொன்னார், இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன். யார் சொன்னார், வள்ளலார்.
அன்னை தெரசாவை பற்றி ஒரு நாள் அன்னை தெரசா வந்து ரோட்டில் ஓரமாக நடந்துச்சு போயிட்டுருக்காரு. அப்போது வழியில் வந்து ஒரு பாட்டிமா வராங்க. சாலையோட ஓரத்தில் வந்து படுத்திருக்காங்க. அவர் வந்து முகத்தை வந்து துணியால் மூடியிருக்காங்க. ஒரு கையால் வந்து பூனைக்குட்டியை வந்து அணைச்ச மாதிரி படுத்திருக்காங்க. அன்னை தெரசா வந்து அவங்களோட பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில். அந்த பாட்டிக்கு வந்து தொழுநோய் வந்து ரொம்ப தாக்கியிருக்குது. கைகளில் வந்து விரல்கள் இல்லை. அன்னை தெரசா வந்து மனம் கலங்கி மூதாட்டியோட அருகில் சென்று அவரை தொட்டு தூக்குறாங்க. சாலை ஓரத்தில் ஏன் படுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோம்னா, என்னை தொடாதீங்க, எங்கள் நோய் வந்து உங்களுக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் உறவினர்களே என்னை அதனால் சொல்லி என்னை தொடாமல் என்னை வெறுத்து விலகிட்டாங்க. என்னோட பேசுகிறதில் என்னை கண்டாலே விலகி ஓடிடுறாங்க. இந்த பூனை மட்டும்தான் என்னோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அழுகுறாங்க. இதை கேட்டோன்னா அந்த அன்னை தெரசா என்ன பண்ணுறாங்க, கண்ணீர் விட்டுட்டு இவரை போலவே ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து உதவி செய்ய யாருமே இல்லாமல் அவங்க வாடுறதை வந்து பார்க்குறாங்க. அந்த காலத்தில் வந்து தொழுநோய் வந்து கடுமையான தொற்று நோயை அந்த காலத்தில் நினச்சிருக்காங்க. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு. தமது இறுதி காலம் வரைய அன்னை தெரசா என்ன பண்ணியிருக்காங்க, பிறருக்காகவே வந்து வாழ்ந்திருக்காரு. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. ஓகேங்களா. மக்களுக்கு செய்யும் பணி வந்து யாருக்கு செய்கிற பணின்னு நினச்சாரு, இறைவனுக்கு செய்யும் பணி. ஓகேங்களா. இறைவனுக்கு செய்யும் பணி அன்னை தெரசா. அதனால் அவங்களுக்கு என்ன வந்துச்சு, அமைதிக்கான நோபல் பரிசு வந்து அவங்கள தேடி வந்திருக்குது. தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. ஓகேங்களா. ஏன்னா இவங்க வந்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்திருக்காங்க. அப்போ மற்றவங்களோட மனசில் நம்ம எவ்வளோ நாள் இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம நம்மளோட வாழ்க்கை இருக்கும். நம்ம மற்றவங்களுக்காக எதுவுமே பண்ணலை அப்படின்னோம்னா பிறந்தோம் இறந்தோம் அவ்வளோதான், யார் மனசில் இருக்க மாட்டோம். நம்மளோட வாழ்க்கை பீரியட் வந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அன்னை தெரசா. கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான ஃபஸ்ட்டு அந்த அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு கிடச்சிச்சா, அன்னை தெரசாவிற்கு. அதுக்கப்புறம் பெற்ற இந்தியர் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சிறு வயதில் வந்து டெய்லி வந்து ஸ்கூல் போகிறப்ப சாலையோரத்தில் ஒரு சின்ன பையனை வந்து பார்த்துருக்காரு. அவன் அப்பாவோட அமர்ந்து வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன் வந்து அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அவர் உள்ளத்தில் வந்து உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. தன்னோட டீச்சர்ஸு பேரண்ட்ஸ்ட்டு இவங்கள்ட்டலாம் வந்து அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. பணம் இல்லாதனால அந்த பையன் வந்து பள்ளிக்கு வரல, வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால உணவு தேவையை நிறைவு செய்வதற்கு பணம் வேணும், எனவே வந்து அவனுக்கு பணம் தேவைப்படுறதுனால அவன் ஸ்கூலுக்கு போகாமல் வேலை பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு பதில் கிடச்சிருக்குது. அந்த பதில் வந்து அவருக்கு ரொம்ப வந்து வருத்தத்தை கொடுத்துருக்குது. அவருடைய மனித நேயம் வந்து பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேலே ரொம்ப அவருக்கு வந்து பரிவு வந்திருக்குது. அதற்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு. யாரை பாதுகாப்போம், குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து யார் தொடங்கினார், கைலாஷ் சத்யார்த்தி. அந்த இயக்கத்தின் மூலம் வந்து குழந்தை தொழிலாளர், அது எதுக்காக தொடங்கினார்னா குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்க பாடுபட்டு வந்திருக்கிறாரு. கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டிருக்காரு. கடந்த 30 வருஷத்தில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டிருக்காரு, 86,000 86. இவ்வளோ குழந்தைகளை வந்து அவர் வந்து குழந்தை தொழிலாளர்கள்லேருந்து மீட்டிருக்காரு. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். ஓகேங்களா. உலக குழந்தைகள் எல்லாமே வந்து கல்வி கற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உரிமைக்காக எத்தனை நாடுகள் அவர் போயிருக்காரு, 103. ஓகேங்களா. 1 2 3ன்னு சொல்லுவோம்ல, அதில் 103 எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போயிருக்காரு, 80,000 கிலோமீட்டர். இதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைங்களை காப்பாற்றினார், 86,000. இங்கே 80,000 கிலோமீட்டர் தூரம் வந்து நடைப்பயணமே வந்து சென்றிருக்காரு. ஓகேங்களா. குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார். தட் மீன்ஸ் அவர் உலகம் ஃபுல்லாக வந்து பரப்புரை ஆற்றி வருகிறார். யார், கைலாஷ் சத்யார்த்தி. இவருக்கும் வந்து அந்த நோபல் பரிசு வந்து கிடச்சிருக்குது. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம், உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. இவர் வந்து குழந்தை தொழிலாளர்கள் அதை ஒழிக்கிறத பற்றி, குழந்தைகள் கல்வி கற்கணும், இது சம்மந்தமாகவே சொன்னது யார், கைலாஷ் சத்யார்த்தி. யார், கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி. சத்தியம், கையில் சத்தியமாக எப்பொழுதுமே புக்கு இருக்கணும், கை சத்தியம். ஓகேங்களா. கையில் சத்தியமாக எப்பொழுதும் என்ன இருக்கணும், புக்கு எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரை போல் மனிதநேயம் மிக்க பலர் உள்ளனர்.
அமைப்பாக உதவுவது மட்டுமின்றி சூழலுக்கு ஏற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல் நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை இது மாதிரி நம்மளும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும். மனிதநேயம் நம்ம மனசுக்குள்ளாரே இருக்கணும், அது மலரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கும்? மனித நேயமும் இருக்கும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் என்ன பண்ணார்? அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு எதுக்கான நோபல் பரிசு கிடச்சிச்சு? அமைதிக்கு. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் அப்படிங்கிறவர் யார்? பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அதுக்கடுத்து விரிவானம். முடிவில் ஒரு தொடக்கம். ஓகேங்களா? பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று. நமது இறப்பிற்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளையும் பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மை. ஓகேங்களா? நம்மள்கிட்ட இருக்கிற பொருள்கள், நகை நட்டு, காசு பணம் இதை கொடுக்கறது மட்டும் வாரி வழங்குறது மட்டும் வள்ளல் தன்மை கிடையாது. நம்மளோட இறப்புக்கு பிறகு மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளையும் பிறர் வாழ்கிறதுக்காக கொடுக்கறதும் வள்ளல் தன்மையை அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் உறுப்பு தானம் செய்யணும். மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம். இன்றைய இந்த சூழலை ஏற்போம். உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது நம்ம இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இதை மட்டும் பார்த்துக்கலாம். மனித நேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே தானமாக தந்த இக்கால வள்ளல்கள்தான் அசோகன், புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்கு அந்த இளைஞனின் பேர் ஹிதேந்திரன். ஓகேங்களா? உறுப்பு தானம் செய்கிறத பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும். இதில் அந்த லாஸ்ட்டு பேசேஜ் இதை மட்டும் பார்த்துக்கலாம். யார் அந்த பையன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிதேந்திரன் அப்படிங்கிற ஒரு பையன். ஓகேங்களா? அவங்களோட அப்பா அம்மா டாக்டர்ஸ் அசோகன், புஷ்பாஞ்சலி, ஹிதேந்திரன். ஓகேங்களா? பிறந்தபோது பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் அப்படிங்கிற மீனிங் என்னென்னா பிறந்தப்பே பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் அந்த பேர் வச்சுருக்காங்க ஹிதேந்திரன். ஓகேங்களா? அவன் இறந்தபோது என்ன பண்ணான்? உலகத்தார் இதயங்கள் எல்லாத்தையும் கொள்ளை கொண்டு விட்டான். இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற ஹிதேந்திரனை இவ்வுலகம் என்றென்றும் நினைவில் கொள்ளும். ஓகேங்களா? அதான் முடிவில் ஒரு தொடக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க இறக்குறாங்க, அவங்களோட முடிவு, அவங்க கொடுக்குற உறுப்பு மற்றவங்களுக்கு என்னவாக இருக்குது? அவங்களோட வாழ்க்கையோட தொடக்கமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து இயல் 9 அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல் கவிஞர்கள் தமது கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் ஏற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது தான் அணி இலக்கணம். ஓகேங்களா? நம்ம எப்படி எக்ஸ்ட்ராவாக நிறைய போட்டு ஜுவல்ஸு, தோடு இதெல்லாம் போட்டுக்கிறோமோ அதே மாதிரி கவிஞர்களும் என்ன பண்ணுறாங்க? அந்த கற்பனை திறத்தும் புலமையை அதை ஏற்றும் பாடல்களை இந்த மாதிரி அணிகலன்களை சேர்க்குறாங்க. அதான் அணி இலக்கணம். அணி அப்படிங்கிறதுக்கு பேர் அழகு. அணி அப்படிங்கிறதுக்கு அழகு அப்படிங்கிற மீனிங் இது நமக்கே தெரியும். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி. ஓகேங்களா? இயல்பு நவிழ்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிழ்ச்சி அணி. அந்த பேர்லேயே இருக்குது. இயல்பு நவிழ்ச்சி அணினா ஒரு பொருளோட இயல்பை உள்ளபடி அப்படியே சொல்கிறது இயல்பு நவிழ்ச்சி அணி. இதுக்கு இன்னொரு பேர் தன்மை நவிழ்ச்சி அணி. தன்மைனா அது எப்படி இருக்கோ தன்படி அப்படியே சொல்கிறோம். இயல்பு நவிழ்ச்சி அணினா உள்ளபடி அப்படியே சொல்கிறோம். அதான் தன்மை நவிழ்ச்சி அணி. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி. அம்மா எங்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவல் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. ஓகேங்களா? ஒரு மாடும் அதோட கண்ணுக்குட்டியும் அதை பற்றி தான் வருது. இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து சொல்லியிருக்காரு. எனவே இது இயல்பு நவிழ்ச்சி. நார்மலாக ஒரு மாடும் கண்ணுக்குட்டியும் எப்படி இயல்பாக கொஞ்சி விளையாடுமோ அதை அப்படியே சொல்லியிருக்காரு, எதுவும் மிகைப்படுத்தி சொல்லாமல். அதனால் இது இயல்பு நவிழ்ச்சி அணி. அதுக்கு அடுத்து பாருங்கள், உயர்வு நவிழ்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது.
உள்ளது உள்ளபடியே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்து போட்டு சொன்னோம் அப்படின்னம்னா அது வந்து உயர்வு நவிழ்ச்சி அணி. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து தாலாட்டு பாடுறாங்க. இதில் வந்து உயர்வு நவிழ்ச்சி அணி வந்து அமைந்துள்ளது. ஓகேங்களா? கொஞ்சம் வந்து மிகைப்படுத்தி எல்லாமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தாலாட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்து வந்து சொல்லுவாங்க. அது வந்து இயல்பாக சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லுவாங்க. அதனால உயர்வு நவிழ்ச்சி அணி. அதுக்கடுத்து அவ்வளோதான், இதெல்லாம் வேண்டாம். கலைச்சொல் அறிவோம், அதை பார்க்கலாம். மனித நேயம் அப்படிங்கிறது வந்து ஹியூமானிட்டி, கருணைனா மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளன்டேஷன், நோபல் பரிசு அது நோபல் ப்ரைஸு, சரக்குந்து அப்படின்னோம்னா லாரி. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. சரக்குந்து சரக்கு ஏற்றிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து லாரி. அவ்வளோதான். இயல் 9 நம்ம வந்து 6th தமிழ் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து 7th லெசன் வந்து நம்ம ஒவ்வொரு இயலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.